ஓகே, நீங்க பிசினஸ் செய்யற ஒரு நபரா இருந்தா ஒரு கிங்டம் பிசினஸ் உமனா நீங்க இருக்கணும். என்ன பிசினஸ் உமன்? எப்படி? உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தல நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 39 வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். இந்த தொற்கால் என்ன, ஒருவேளை நான் இப்படி யோசிக்கிறேன், என்ன பண்ணிட்டு இருந்தா? யாருன்னா சும்மா சும்மா ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவாங்களா? அவங்க பிசினஸ் அதுவா இருந்திருக்கணும். பிசினஸ் பண்ணி பண்ணி அடுத்த பிசினஸ்ல இந்த அம்மா இன்வெஸ்ட் பண்ணல. என்ன பண்ணாங்க? ஏழைகளுக்கு விதவைகளுக்கு அங்கிகளையும் வஸ்திரங்களையும் கொடுத்தாங்க. கிங்டம் பிசினஸ் உமன். நீங்க ஒரு கிங்டம் வைஃபா இருக்கணும். என் பிள்ளை படிச்சு அங்க வந்து இங்க வந்து அமெரிக்கா போய் லண்டன் போய், அதெல்லாம் ரைட்டு. உங்க பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் தெரியுமா? தீமோத்தேயுடைய பாட்டி இருந்தாங்களே, பாட்டி எப்படி வளர்த்தாங்க? அந்த விசுவாசம் முன்பு உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் இருந்துச்சு, அது உனக்குள்ள இருக்குது. கிங்டம் மதரா இருக்கணும். பிள்ளைய எதுக்கு வளர்க்கிற? தேவராஜ்யத்துக்கு. கிங்டம் ஒய்ஃபா